சிக்கலான இதய அடைப்பு பிரச்சினைகளுக்கு தென்சென்னையில் முதல் முறையாக பிரசாந்த் மருத்துவமனையில் நவீன லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை அறிமுகம். சிக்கலான இதய நோயாளிகளுக்கு பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் எக்ஸைமர் லேசர் கரோனரி அத்தரெக்டமி என்ற புதிய சிகிச்சை மூலம் வலியில்லாத எளிய முறை சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் முன்னணி சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றான பிரசாந்த் மருத்துவமனை இன்று தனது வேளச்சேரி கிளையில் எகா எனப்படும் அதிநவீன லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சிக்கலான இதய அடைப்பு உள்ள நோயாளிகள் பெரிய அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் தங்கள் வீட்டிற்கு அருகிலேயே விரைவாக சிகிச்சை பெற்று விரைவில் வீடு திரும்ப முடியும். இந்த புதிய வசதியை திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மூத்த இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் அரவிந்த் துர்வாசல் மற்றும் பிரசாந்த் மருத்துவமனைகள் குழுமத்தின் இயக்குனர் டாக்டர் பிரசாந்த் கிருஷ்ணா ஆகியோர் உடனிருந்தனர். இந்த புதிய வசதியை தொடங்கி வைத்து திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் பேசுகையில், இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சுகாதார சவால்களில் ஒன்றாக இதய நோய் மாறிவிட்டது. மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் மட்டுமே சுருங்கிவிடக்கூடாது. உலகத்தரம் வாய்ந்த இதய சிகிச்சையை தென்சென்னை மக்கள் எளிதாக பெறும் வகையில் பிரசாந்த் மருத்துவமனை இதுபோன்ற அதிநவீன சிகிச்சை முறையை கொண்டு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறந்த மருத்துவ சேவையின் மூலம் உயிர்களை காப்பாற்றும் மருத்துவ குழுவினரின் தொடர்ச்சியான பணிக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார். இன்றைக்கி நம்ம வந்து எல்கா லேசர் சிஸ்டம்ன்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த லேசர் சிஸ்டம்ன்றது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியில் ஒரு வகையான ஒரு அத்திரெக்டமி டிவைஸ். அத்திரெக்டமி டிவைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கிற பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அத்திரெக்டமி டிவைஸ். இது மூலமாக வந்து நம்ம ஒரு ஹார்டான பிளாக்ஸு, ஸ்டென்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்திருந்த பிளாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். பைபாஸ் கிராஃப்ட்டுக்குள்ளே வந்திருக்கிற பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் அட்டாக்ஸ் வரும்போது ரத்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த ரத்த கட்டிகளை வேப்பரைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜியாக இருக்கும். இது மூலமாக வந்து பெட்டரான ஸ்டென்ட் எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். நல்ல ஸ்டென்ட் எக்ஸ்பான்ஷன் கிடச்சுன்னா லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும்.